பெண்கள் வந்து இதுவரை புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை நாங்கள் மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுடைய கட்சி, எங்களுடைய ஆட்சி. அதன் காரணமாக அவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் வந்து ஓட்டுகளை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னா இது அரசியல் புரியாமல் பேசுகிறார்கள் என்பதுதான் இதுல வந்து நாங்க வைக்கக்கூடிய வாதமே ஒழிய, எங்களை பொறுத்தவரை பெண்கள் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகைக்கும் இதே நிலைப்பாடுதானா? அதாவது மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை அவர்கள் அந்த மகளிர் உரிமை துறையை சரியான வகையில் மக்களுக்கு சென்று சேர்த்திருக்கிறார்களா என்பது மிக முக்கியம். பல இடங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்கு. அதன் காரணமாகத்தான் வந்து ஒரு வந்து அவங்க நடத்துறாங்க. சோ அதை வந்து புரிஞ்சுக்கணும். அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னா இவங்களுடைய காங்கிரஸுடைய கூட்டணி திமுக, அவங்க இதே கேள்வியை வந்து திமுக கேட்பாங்களா? நீங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்து வந்து 2021 வந்து நீங்க சொன்னீங்க சரி, கடந்த 4 வருஷம் 8 மாசங்கள் சந்திக்க இருக்கிறோம். ஆக மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கிறார்கள்? நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய மக்களுக்கு வாட்சியை அளிக்கிறார்கள். இன்னைக்கு அதல பாதாளத்து அவர்களும் இழுத்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களையும் வந்து டிராக் டவுன் பண்றாங்க. அதை இவர்களுக்கு புரியாமல் இவர்கள் வந்து அரசியல் செய்து கொண்டு எஸ்ஐஆரை பற்றி பேசுகிறது, மற்றபடி இது மாதிரி 10,000 ரூபாய் பற்றி பேசுவது மிகவும் அபத்தம். மக்கள் அதனால் தான் புறக்கணித்துள்ளார்கள். சரி, இதையே இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன் சார். தற்போது ஒரு அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கோம். தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்த நிலையில் மீண்டும் அவருடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. பின்னடைவு அப்படின்ற எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக 3000 வாக்கு வித்தியாசத்தில் பின்னடைவை சந்தித்து வந்த தேஜஸ்வி யாதவ் தற்போது 106 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவில் இருக்கிறார். இந்த எண்ணிக்கை என்பது அவருக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏனென்றால் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டவர் தேஜஸ்வி யாதவ். இந்த நிலையில் 3000 வாக்கள் பின்னடைவில் இருந்து தற்போது 106 வாக்கள் பின்னடைவை என்ற நோக்கி அவர் சற்று முன்னேறி இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் வெற்றிக்கு அவர் அந்த எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கு. அரவிந்த், ராகோபூர் தொகுதியில் போட்டியிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை எதிர்த்து களம் கண்ட மகா கத்பந்தன் கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். வாக்கு வித்தியாசம் 106 அப்படின்ற எண்ணிக்கையில் இருக்கு. சற்று நேரத்திற்கு முன்னதாக 3500 வாக்கள் வித்தியாசத்தில் அவர் பின்னடைவை சந்தித்த நிலையில் இந்த எண்ணிக்கை தற்போது குறைந்திருக்கு. அதே நேரத்தில் இந்த தேர்தல் முடிவு அப்படின்றது 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு தேர்தல் முடிவு அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு. ஒரு இந்தியா முழுக்க பிரபலமான ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டோடைய கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அரவிந்த்?